இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ப்ரெட் தோசை பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். அதுக்கு வந்து ப்ரெட்டு வந்து ஆறு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன ப்ரெட்டு தான், அதனால் நான் 6 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு கடலை மாவு ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கு. 1/2 கப்புக்கு தயிர் 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து புளிக்க வைக்காமல் அப்படியே நம்ம கலந்து சுடுறதுனால தயிர் விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் நான் 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இப்போ சொன்ன ஐட்டம் பூரா மிக்சியில் ஓட விட்டு நம்ம மாவாக எடுத்துக்கிடுவோம். தோசைக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் வந்து அரிசியை போடுறேன். அடுத்து பிரெட் துண்டை இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 6 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டுக்கிடுவோம். எல்லாம் மொத்தமாக ஓட விட்டு நம்ம தோசை மாவு எடுத்துக்கிடுவோம். அடுத்து கடலை மாவு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் தயிரை ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரெட்டில் வந்து நமக்கு இருக்கும், சால்ட் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, சால்ட் எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சுருக்கமாக போடுறேன். மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறோம், தேவையாக இருந்தால் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் மிக்சியில் ஓட விட்டு அதை கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் இப்படி ஊற்றிக்கோங்க. இன்னும் கூட தண்ணி பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குருவோம். தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை வார்ப்போம். மாவை வந்து தோசை மாவு பதத்துக்கு இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இது காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இது நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்சம் சைடில் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நெய் விட்டுக்குங்க கொஞ்சம். நான் வந்து இது ப்ரெட் தோசை, அதனால் நெய் ஊற்றுறேன். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கிடலாம். ப்ரெட் தோசை இருக்கிறதுனால நான் நெய் ஊற்றி சுடுறேன். கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான். பக்கம் வெந்துருச்சு. இப்போ திரி போடுவோம். மறுபக்கம் திரி போடுவோம். இப்போ நம்மளுக்கு ப்ரெட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரெட் தோசைக்கு வந்து பூரிக்கிழங்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் பூரிக்கிழங்கு வச்சு கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.